ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUD NZD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் என்னால் முடிஞ்ச அந்த கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு தரேன். இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க என்னென்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா AUD NZD. இதை நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சார்ட்டை இந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், சரிங்களா? ஸோ இப்போ அது எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் இது எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஜோன் மார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஜோனை ஃபுல்லாகவே எடுத்துருந்தோம் இல்லைங்களா? பாதி வந்து அட்டன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜோனில் இது வந்து ரொம்ப அதிக டிபி வந்து நமக்கு போகலை, ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் மேலே போயிடுச்சு அடுத்த ஜோனுக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்து 1 ஹவருக்கு வந்து 5 மினிட்ஸில் CH நமக்கு இருந்தாவே வந்து போதுமானது தான், சரிங்களா? 5 மினிட்ஸில் CH நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் நமக்கு நீட்டாக கிடைக்கிது. ஜோன் மார்க்கிங்க்கு நான் வழக்கமாக சொன்ன மாதிரி 15 மினிட்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணுறது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து 15 மினிட்ஸில் நான் மறுபடியும் வந்து டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம், சரிங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த ஜோன் கிடைக்கிது அப்படின்றத மார்க் பண்ணுவோம். 1 ஹவர்லேயே வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா? 1 ஹவரில் வந்து இது எல்லாமே ஒரே ஜோனாக இருக்குது. ஸோ வந்து இதை மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து 15 மினிட்ஸில் போய்ட்டு ரீஃபைன் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? ரீஃபைன் பண்ணோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணலாம், அவ்வளோதாங்க, சரிங்களா? ரீஃபைன் பண்ணோம்னா நமக்கு இந்த ஜோன் ஒன்று கிடைக்கிது, அதுக்கு மேலே இருக்கிற ஜோனில் பவர் இல்லை. ஸோ வந்து இந்த ஜோனில் திரும்பிச்சுன்னா SL வந்து இது வரைக்கும் வைக்கலாம், அப்படி மேலே போய் திரும்பிச்சுன்னா SL இதில் வைக்கலாம், சரிங்களா? சிம்பிளான லாஜிக் தான். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே திரும்பி இருக்குது. ஸோ வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து டேரெக்டாக இங்கே வைக்கலாம். கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இங்கே யூஸ் பண்ணுறப்ப அந்த கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் இன்னும் கொஞ்சம் சாலிடாக வந்து எடுக்க முடியும், ஓகேங்களா? இப்போ வந்து சாலிடாக இது எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படின்னா ஏசியன் லோவை வந்து கன்ஃபார்ம் வந்து தூக்கும். ஸோ வந்து இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே 1:6 வந்து நமக்கு வந்துடும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு இதில் வந்து RR நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். 1:3 வந்து உங்களுக்கு பிகினிங்க்கு இங்கேயே முடிஞ்சிடும். 1:6 எல்லாம் வந்து இன்டர்மீடியட் தான், சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. 1:3 எப்போவுமே சாலிடாக வச்சுக்கோங்க. 1:3 அடித்ததுக்கப்புறம் அது எவ்வளோ போகுதோ அதெல்லாம் நமக்கு வந்து ப்ராஃபிட் ரேஞ்சு தான். இப்போ இங்கே வந்து நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வரைக்கும் கொடுத்துருக்கு. இங்கே திரும்புறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சு, சரிங்களா? ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஹை கட் ஆகிற வரைக்கும் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஓகே தான். இது வரைக்கும் நம்ம போனோம்னாலும் 1:6 வரைக்கும் வருது, சரிங்களா? அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, மறுபடியும் வந்து மேலே வருது. இந்த இடத்துல ஏன் திரும்புது அப்படின்றத நம்ம இப்போ ஆரண்டி பண்ணலாம், சரிங்களா? 15 மினிட்ஸுக்கு மறுபடியும் நான் இருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர் வந்து ரெண்டுத்துலேயும் கம்பேரிஷன் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா இதோட பவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, இதோட பவர் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஸோ வந்து பவர் வந்து பத்தலை, இதோட இந்த லிக்விடிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இது மறுபடியும் மேலே ஏறுது. நம்ம ஆர்டர் பிளாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும் எப்போவுமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது, நமக்கு இது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டேப் பண்ணி தான் மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 4 ஹவர்ஸில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் என் பண்ணுவோம். 1:3 உங்களுக்கு வந்து பிக்னஸ் வந்து முடிஞ்சிடும். இன்டர்மீடியேட்டும் வந்து இந்த இடத்துலையே முடிஞ்சிருச்சு 1:6 அப்படின்றப்பவே. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து இதாகும், சரிங்களா? 1:3 நம்ம சாலிடாக இது பண்ணோம்னாலே நமக்கு போதுமானது தான், ஓகேங்களா? ஓகேங்க, இதை தான் நான் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.
ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.